This is Vijayalakshmi from Christian Polytechnic College. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐசியூவில் முக்கியமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வெண்டிலேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் த பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டாபிக். பொதுவாக பேஷண்ட்ஸ்னால சாதாரணமாக இயற்கையாக சுவாசிக்க முடியலைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிமோனியா டிசீஸ் அந்த மாதிரி பாதித்தவங்கனால இயற்கையாக சுவாசிக்க முடியாது. அந்த மாதிரி இயற்கையாக சுவாசிக்க முடியாதவங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறது தான் வெண்டிலேட்டர். ஆப்ரேஷன் பண்ண போகிற பேஷண்ட் வந்து மயக்க நிலையில் இருப்பாங்க. அந்த டைமில் அவங்களால சுவாசிக்க முடியாது. அந்த நேரத்தில் வெண்டிலேட்டர் பயன்படுத்துகிறாங்க. வெண்டிலேட்டரில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இன்வேசிவ் வெண்டிலேட்டர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நான் இன்வேசிவ் வெண்டிலேட்டர்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒன் இன்வேசிவ் வெண்டிலேட்டர்னால் என்னென்னு பார்த்தரலாம். அந்த பேஷண்ட்னால் சுத்தமாக சுவாசிக்க முடியாத நேரங்களில் மூச்சுக்குழாய்க்கு நம்ம வந்து ஆக்சிஜனை அனுப்பி சுவாசிக்க வைக்கிறது இன்வேசிவ் வெண்டிலேட்டர்னு சொல்லுவாங்க. பேஷண்ட்னால் கொஞ்சம் சுவாசிக்க முடிகிறத நான் இன்வேசிவ் வெண்டிலேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் ஒரு ஆக்சிஜனை ஒரு மாஸ்க் வழியாக அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம். உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து வெண்டிலேட்டர் கொடுக்கும். உடலுக்கு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை வந்து வெண்டிலேட்டர் வந்து வெளியேற்றும். இது ஒரு நுரையீரல் எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி தான் வேலை செய்யும் ஒரு கருவி தான் வெண்டிலேட்டர். முதலில் ஒரு சுவாச கருவியுடன் இணைக்கப்பட்ட ஒரு நீண்ட குழாய் பேஷண்ட்டோட மூச்சு குழாயில் செலுத்தணும். அப்படி செலுத்துறதுக்கு நமக்கு லாரிங்காஸ்கோப் அப்படிங்கிற ஒரு கருவி உதவி செய்யுது. அதில் கேமரா ஆல்ரெடி பொருத்தப்பட்டிருக்கும். அது இல்லாமல் லைட்டும் ஒரு நாக்கு போன்ற பகுதியும் காணப்படும். முதலில் பேஷண்ட்டை தலையை பின்னாடி சாய்ச்சி இந்த லாரிங்காஸ்கோப் கருவி உதவியுடன் வாய் வழியாக பேஷண்ட்டோட தொண்டைக்குள்ளே உள் செலுத்தணும். அந்த கருவியில் உள்ள நாக்கு போன்ற பகுதியானது குரல் வழியை பாதுகாக்கும் திசுக்களை வந்து உயர்த்தும். இந்த நிலையில தான் ஒரு நீண்ட குழாயானது பேஷண்ட்டோட மூச்சு குழாயிடம் வந்து உள்ளே பொருத்தப்படுது. அது காற்று வந்து இயல்பாக உள்ளே போக வெளியே வருவதற்கு ஒரு பலூன் ஆனது பொருத்தப்படுது. இந்த குழாய் சரியான இடத்துல பொருத்தப்பட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம அதை வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம். அது கரெக்டான பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா இந்த குழாயோட மறுபகுதியை வெண்டிலேட்டரோட இணைக்க வேண்டும். பொதுவாக ஒரு நுரையீரலானது சுருங்கி விரியும் பொழுது தான் நமக்கு தேவைப்படுற ஆக்சிஜனை உள்ளே இழுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியே அனுப்பும். வெண்டிலேட்டர் என்பது நோயாளியை குணப்படுத்துவதற்கு உதவுவது அல்ல. அதே சமயம் ஒரு பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிகிற வரைக்கும் சுவாசிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல்